ஆமென். இதுவரை நேரமும் முதலாவது செய்தியை கொடுத்தவர் இந்தியாவில் 6 மணியிலிருந்து 6:30 மணிக்கு செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் கிதியோன் அவர்கள். அதில் ஒரு செய்தியை கொடுத்து ஒரு அருமையான பாடலை பாடி அவருடைய செய்தி மிக ஆறுதலாக அமைதியாக பேசுறவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு கேட்க முடிந்தது. அதுக்காக நான் சொல்லுவேன், கர்த்தர் அவரையும் குடும்பங்களையும் சபைகளையும் ஆசிரிப்பாராக. ஆமென், ஆமென். இன்று 2வது செய்தி, வார்த்தைகளின் வெளிச்சத்திலே 2வது செய்தியை கொண்டு வருகிறார் இந்தியாவில் இருந்து பாஸ்டர் மார்ட்டின் அவர்கள். அவர்களை சங்கம வானொலியின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் 110 நாடுகள் கேட்கிற தேவ பிள்ளைகள் சார்பிலும் மறுஒழிப்பு கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் வருக வருக வரவேற்போமா? நான் ஒருமனப்பட்டு அந்த ஊழியர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே. ஐயா பிரைஸ் லார்டுங்க, ஸ்தோத்திரங்க. சோத்திரம் சோத்திரம். பிரைஸ் லார்ட் பிரைஸ். 2 நாள் 2வது செய்தி அதிகாலை வேலை 6:30 மணி உங்கள் நாட்டிலே அதிகாலை வேலையிலே செய்தி கொடுக்க போறீர்கள். உங்கள் செய்திக்காரங்களை காத்திருக்கிறோம். ஆவியானவர் எப்படி உங்களோட பேசினாரோ அந்த செய்திக்காக காத்திருக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் உங்களோட ஒப்பு கொடுக்கிற நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் நான் மீண்டுமாய் சங்கமம் வானொலியிலே வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பண்டிகை நாட்களில் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உங்களுக்கு அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேதத்தில் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஜெபத்தை மையப்புள்ளியாக வைத்து அதை சுற்றியுள்ள சத்தியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. எப்படி ஒரு அச்சாணியை மையப்புள்ளியாக சக்கரம் சொல்கிறதோ, அதில் ஒவ்வொரு ஆரங்களும் இருக்கிறதோ, அதே மாதிரி ஜெபத்தை மையப்புள்ளியாக வைத்து அதற்கு நாம் அட்வைஸாக செய்கிற காரியங்கள், அது ஊழியர்கள் அட்வைஸாக செய்கிற காரியங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் எப்பேற்பட்டவர், விசுவாசிகள் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற பல காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த நாட்களில் இருந்து தொடர்ச்சியாக. இன்றைக்கு நாம் எதை பார்க்கிறோம்னா, கடந்த வாரத்தில் நாம் அழைப்பை குறித்து பார்த்தோம். 2 தெசலோனிக்கேயர்ல 1:12 அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதும் விசுவாசின் கிரியையும் உங்களில் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அழைப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கும் பொழுது, விசுவாச கிரியை நம்ம இடத்துல நடைபெறணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். விசுவாச கிரியை எதன் மூலியமா நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாச கிரியை நடைபெறும் பொழுது அது அழைப்பின் மூலியமாக நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி பவுல் தெசலோனிக்கே சபைக்கு இவ்விதமாக எழுதுகிறார். அதான் பார்த்தவங்க, இந்த வசனம் எழுதும் பொழுது தெசலோனிக்க அழைப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கும் பொழுது, இந்த வசனம் ஒரு தீமோத்தேயுக்கோ அல்லது பிலோமோனுக்கோ எழுதலை, ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கு எழுதாம தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில எல்லாருமே வருவாங்க. சபையில பாருங்க, மூப்பர்கள் வருவார்கள், பாஸ்டர்ஸ் வருவாங்க, ஊழியர் செய்கிறவர்கள் வருவார்கள், பிசினஸ் செய்கிறவங்க வருவாங்க, வேலை செய்கிறவங்க வருவாங்க, பெண்கள் வருவார்கள். அப்ப இந்த வசனத்தை எழுதும் பொழுது நம்ம அழைப்புக்கு பாத்திரா நடக்க வேண்டும் அப்படின்ற போது எல்லாவற்றையுமா குறிப்பிட்டு தான் எழுதுகிறாரு. அப்ப அழைப்புங்கிறது ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. அது பாருங்க, எல்லா விசுவாசிகளுக்கும் சொந்தம் என்பதை காண்பிக்க அந்த வசனம் இப்படியாக அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, அதற்காக வேண்டிக் கொண்டு அவர் ஜெபிக்கிறார். இப்போ நம்ம கடந்த நாட்கள்ல அழைப்பு எப்பேற்பட்டதா இருக்கணும், அழைப்புக்கு நாம் எப்படி பாத்திரவனா இருக்க வேண்டும் என்று கொடுத்து பவுலுடைய போதை பார்த்துக்கணும். பவுலையும் சவுலையும் ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். அப்புறம் தேவன் எப்படி அழைப்புக்கு அவர் உண்மையுள்ள இருக்கிறார், அவர் சைட்ல அவர் எப்படி உண்மையுள்ள இருக்கிறாங்கிறது ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் அழைத்தாரு, அந்த அழைப்பை எப்படி ஈசாக்கிட்ட பேசினார், யாக்கோபுட்ட எப்படி பேசினார் என்ற பல காரியங்களை நான் பார்த்தோம். அப்ப தேவன் சைடு அவர் சைடு நம்ம சொல்லவே முடியாது பாருங்க. தேவன் அந்த அழைப்புக்கு உண்மையுள்ள ஒரு தேவன். அவர் ஒரு அழைச்சாருன்னா அந்த அழைச்சருடைய பரிபூர்ண திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். நாம் எப்படியா இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்க கேள்வியே இன்றைக்கு நாம் எதை பார்க்கணும், இந்த அழைப்புடைய தனித்துமை, அது அழைப்புடைய யுனிக்னஸ் தான் என்ன, தேவனுடைய அழைப்புடைய யுனிக்னஸ் என்ன, நாம் எப்போ அழைக்கப்பட்டிருக்கோம், இந்த அழைப்படை எப்படி நிலைத்து நிற்க வேண்டும், நாம் எப்படி மாறுவழியில போறக்கூடாதுன்ற மாதிரி சொல்றேன். ஏற்கனவே சொல்ற மாதிரி தேவனுடைய அழைப்புங்கிறது ஒரு ட்ராக்ல ஓடுற ரேஸ் மாதிரி. நம்ம ட்ராக்ல கரெக்டா ஓடணும், அடுத்த ட்ராக்ல போயிடக்கூடாது.
இப்போ நம்ம ட்ராக்னா என்ன, நம்ம ட்ராக்ல போறது காரியம் என்ன, ஏன் அடுத்த ட்ராக்ல ஓடிடக்கூடாது? இந்த மாதிரி அழைப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் வாய்ந்த ஒரு அழைப்பு பாருங்க. பொதுவான சில அழைப்பு ஊழியருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க 1 12வது அதிகாரத்துல இருந்து பாத்துட்டீங்கன்னா 28 24 30 வரைக்கும் பார்த்துட்டோம்னா 28ல இருந்து நான் சொல்றேன் பாருங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் நான் கொஞ்சம் ரஃபா வாசிக்கிறேன், போதகர்களையும் அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் 22வது வசனத்துல. இதெல்லாம் வந்து ஒரு ஊழியத்துல வந்து கர்த்தர் வந்து ஒரு படிநிலைகளாக அந்த ஊழியத்துக்கு தேவையானதுக்காக அவர்கள் ஆட்களை தயார்படுத்தி அவர்களுக்கு வந்து ஒரு ஏற்படுத்துறாரு பாருங்க. அப்போஸ்தலர் ஏற்படுத்துறாரு, தீர்க்கதரிசி போதகர் ஏற்படுத்துறாரு, மெய்ப்பர் ஏற்படுத்துறாரு, குணமாக்கும் இது மாதிரிலாம் ஏற்படுத்துறாரு. ஆனா 23 வசனத்துல பாருங்க, எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா என்றார். எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாகரணம் பண்ணுகிறார்கள் என்றார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நடங்க இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அதை புரிந்து வச்சு தேடினவன் தன் குருவை போடி இருப்பாதான் சொல்றாங்க. குரு அது சேம் எக்ஸாக்டா கத்தருக்கு வந்து நாம் வந்து தனித்துவம் மிக்க இருக்கிறது கத்தர் வந்து விரும்புகிறார். நம்முடைய அழைப்பு அப்பேற்பட்டதா இருக்கிறது. இந்த இடத்துல ஊழியருக்கு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு. ஒவ்வொரு சபையில ஊழியர் இருக்கும் பொழுது ஒவ்வொருடைய அழைப்புங்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கிறது பாருங்க. அந்த அழைப்புல வந்து அவர் நிலைச்சு நிக்கணும். அந்த அழைப்பை விட்டு அவர் மாறிடக்கூடாது. அந்த அழைப்பு வந்து கத்தர் நம்ம பிழைப்புக்காக கொடுக்கல. அந்த அழைப்பை வந்து நாம் வந்து சபையை சீர்படுத்தி சிறப்படுத்தி வழி நடத்துறதுக்காக வந்து இந்த அழைப்பு வந்து அவர் வந்து கொடுத்தாரு. அப்படி அந்த அழைப்பிலே சரியாக போகும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம மேல் வச்சிருந்த தேவ சுத்தமானது நிறைவேறும் பாருங்க. இந்த இடத்துல இன்னொருத்தையும் சொல்றாரு பாருங்க. அப்போ விசுவாசியுடைய அழைப்பை கொடுத்து அவர் பேசும் பொழுது இப்படியா சொல்றாரு பாருங்க. ரோமர்ல வந்து 8வது அதிகாரம் 29 30 வாசிக்கிறேன் பாருங்க. நம்முடைய குமாரனை அநேகருக்குள் சகோதரருக்குள்ளே முதற் பேணவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னிலைந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார் பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த இடத்துல வசனத்தை நல்லா நீங்க பாத்துட்டீங்கன்னா, இது வந்து ஏதோ அழைச்சிட்டாரு, அழைச்ச உடனே உங்கள்கிட்ட வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அப்படியே அவங்க கழட்டி விட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த சொல்றாரு, யாரை முன்குறித்தாரோ, எங்க முன்குறித்தாரு? உலக தோற்றத்துக்கு முதல் தாயின் கருவிலே இருக்கும் பொழுது நம்ம முன்குறிக்கப்பட்டவர்கள் பாருங்க. நம்ம தேவனுடைய சாயல்லே பிறந்திருக்கோம், தேவனுக்காகவே வாழ்றோம் பாருங்க, அதற்காகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுதும் அதனுடைய முன்குறிப்பு வந்து நம்முடைய அழைப்பு வந்து நம்மளை அப்படியே வந்து இது எந்த பிரச்சனைகள் மத்தியிலேயே வந்து தேவனை நோக்கி நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு உதவி செய்யும். அப்ப தேவனுடைய அழைப்புங்கிறது எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் பாருங்க. இதை சொல்றாரு, எவர்களை முன்குறித்தாரோ அவர் அழைத்து இருக்கிறாரு. தாயின் கருவில முன்குறிச்சிட்டாரு. நம்ம நினைக்கிறோம் வந்து நம்ம அப்படியே தலையில உள்டாவா நினைச்சுக்கிறோம் பாருங்க. உலகத்துல யாருக்குமே இந்த பிரச்சனை வரல, எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வருது பண்றோம். நம்ம மேல நினைச்சிருந்தா உலக பிசாசு தான் முன்குறிச்சிருக்கான், அதனாலதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இல்ல, கர்த்தர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். கர்த்தரை நம்மளை முன்குறித்தனாலதான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தான்னு சொல்றோம், அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையோட சேர்ந்து நம்மளை என்ன பண்றாரு, உருவாக்கி இருக்கிறாரு. பசுத்தாவின் வல்லமை இருக்குது, பசுத்தர அபிஷேகம் இருக்கிறது, ஆவியானவர் நம்மளோட கூட இருக்காரு, தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு. எல்லாவற்றையும் தேவனுடைய வசனம் நம்மளோட கூட இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாய் விசுவாசத்தின் மூலமாய் நாம் என்ன பண்ணோம்னா மேற்கொண்டு சரியான பாதையில சொல்றதுக்காக தான் அந்த அழைப்பு பாருங்க. அந்த அழைப்பை வந்து விட்டுறக்கூடாது. அழைப்புங்கிறது நம்ம ட்ராக்ல ஓடணும். அந்த ட்ராக்ல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி ஓடுறதுக்குரிய பிறனை வந்து கற்றுக் கொடுப்பார். சொல்றாரு, எவர்களை முன்குறித்தாரோ அழைத்திருக்காரு. அது சொல்றாரு, நம்ம வந்து நீதிமான்கள் ஆகிறார். நம்ம வந்து பாருங்க, நம்ம பாவ வாழ்க்கையில இருந்து கிறிஸ்துவுக்குள்ள வர்றோம். வந்த உடனே பாருங்க, அதே பாவ வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்க்கை நடத்திடக்கூடாது. தேவன் நம்மளை வந்து நீதிமான ஆட்கள், தமக்கு பிரியமான ஆட்கள், தமக்கு வந்து தேவன் வந்து சபையில எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உள்ள ஒரு ஆட்களாய் நாம் அநேகருக்கு வந்து நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். கர்த்தரே நம்மளை வந்து என்ன பண்றாரு, நீதிமான ஆக்குகிறாரு. இது நம்முடைய கிரியை கிடையாது பாருங்க. நம்ம கிரியையால இதை வாங்க முடியாது. தேவனுடைய வந்து ஒரு அற்புதம் வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது பாருங்க. தேவனுடைய தயவு, ஒரு இரக்கம் இது. அது மட்டும் கிடையாது, நீதிமான்களோட மகிமைப்படுத்திருக்காரு மட்டும். இந்த இடத்துல பாருங்க, மகிமைப்படுத்திருக்காருன்னு நம்ம பரலோகத்துல போய் வந்து மகிமைப்படுத்துற காரியங்கள் இருக்கிறது பாருங்க. நித்திய ஜீவனுக்குள்ள போக போறோம், அங்க மகிமையில போட்டு போறோம், அதெல்லாம் ரைட்டு. ஆனா பூமியிலையும் நம்ம கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு அற்புதமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு அதிசயம் உள்ள வாழ்க்கைக்கு நேராக வந்து வழிநடத்தி போறாரு பாருங்க. இதான் கருத்து விசுவாசியை குறித்து ஒரு பொதுவான ஒரு காரியங்களை வந்து சொல்றது பாருங்க. இப்ப பவுல் இதை சொல்லும் பொழுது அழைப்பை பத்தி அவர் வந்து பேசும் பொழுது அவர் அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன அப்போஸ்தலன் அழைக்கப்பட்ட நீங்கள் அப்போஸ்தலன் சொல்லல. அவர் எப்படியாவது சொல்லிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1 கொரிந்தியர் 11:1 இப்படியா சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றலாங்கன்றார். என்னை பின்பற்றலாங்கன்னா டிட்டோவா நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுறேன், எனக்கும் கிறிஸ்துவத்துக்குள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஒரு அன்பு காரியங்கள், நான் எப்படி கிறிஸ்துவ மேல வந்து வைராக்கியமா இருக்கிறேன், அந்த காரியத்தை வந்து பின்பற்றுங்கன்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நான் அப்போஸ்தலனா இருக்கேன், நீ அப்போஸ்தலனா ஆகு, அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து அவர் சொல்லல. இல்ல வந்து நான் வந்து ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் என்ன பாடுகள் பண்ணணும் அதே பாடுகள் நீங்களும் படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் கிறிஸ்துவை எப்படி பக்தி வைராக்கியமாய், கிறிஸ்துவை நான் எப்படி பார்த்து கொண்டு, கிறிஸ்துவை எப்படி நான் பிடித்து கொண்டு, நான் எப்படி அவரோட கூட இருக்கிறனோ, அவரோட கூட நான் ஃபாலோ பண்றனோ, அதே மாதிரி நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்றார். விசுவாசத்தை விட்டு விடாதீங்கன்றார். என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணும்பொழுது எப்படி ஆகிப்படுது அப்படின்னா, நான் போகிற அந்த ஒரு மகிமைக்கு நேராய், அது நீதிக்குள் நேராய் நீங்களும் எங்களோட கூட வாங்க அப்படின்னு சொல்லி போறாரு. நீங்க நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அப்படியே சில இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் பாருங்க. அப்படியே நம்ம டிட்டோவா வந்து அதே அவருடைய அழைப்புக்கு நேரா நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து நினைச்சு கொள்றோம் பாருங்க. அப்படி போகக்கூடாது. என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், அவர் நமக்காக ஜெபித்த ஜெபத்துள்ள காரியங்கள், இவை எல்லாத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும் பாருங்க. பின்பற்றி அதற்கு நேராய் நாம் செல்லும் பொழுது, நாமும் எப்படி இருப்போம், கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொண்டு அவருடைய அவருடைய அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கற்றுள்ள வந்து நம்ம வந்து இருப்போம் பாருங்க. நமக்கும் தேவனுக்கு இடையில வந்து ஒரு சின்ன ஒரு கேப்பு இல்லாம வந்து இருக்கும் பாருங்க. இதைத்தான் வந்து அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்ன பின்பற்றுங்கிறாரு. அதே மாதிரி மூப்பர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் இப்படியா சொல்லுகிறாரு. எபிரேயர் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கன்றார். சொல்றாரு, மூப்பரை பார்த்து அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ணாங்கன்னா, அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு வந்து ஒரு பலவீனம் இருக்கும், பலம் இருக்கும். அவர்களை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்றதுனால வந்து நமக்கு ஒன்றும் கிடையாது. அவருடைய நடக்கை, அவர்களுக்கு தேவ வசனத்தை எங்களுக்கு போதித்தார் பார்த்தீங்களா, அந்த போதித்த காரியங்கள், அந்த போதித்த காரியங்களின் நடக்கையின் முடிப்பு அவர்கள் எப்படி விசுவாசத்தை பின்பற்றுகிறார்கள், அந்த விசுவாசனுடைய முடிவு என்ன, அதை பார்த்து நாம் என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்தை பின்பற்றலாம் இருக்கணும். அதுதான் வந்து அழைப்பு. நம்ம வந்து அப்படியே அதே மூப்பர் மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னா முடியாது பாருங்க. இப்போ ஒரு பால் வாங்கி சொல்லிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாருங்க, அவர் வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு கொரியா தேசத்திலே ஊழியம் செய்கிறாரு. ஊழியர் சேர்ந்தவங்களும் ஒரு நிறைய அந்த அப்போ வந்து கொரியா தேசம் ரொம்ப ஒரு பாவர்ச்சியான ஒரு கண்டிஷன் இருந்தது பாருங்க. அப்போ வந்து அநேக அமெரிக்காவிலேருந்து வந்து அந்த சபையில் வந்து மிஷினரி ஊழியமாக சேர்ந்து பரிமையில் வந்து பார்க்குற ஃபுல்லாக அந்த அமெரிக்க மிஷினரி மாதிரியே இருக்கணும், அவருடைய ஸ்டைல்லையே பிரசங்கம் பண்ணணும், அவர்கள் மாதிரியே வாழணும் அப்படின்னு தான் இவர் வந்து பாலியம் வச்சு முடிவெடுத்திருந்தார் பாருங்க. அவர் போகிற பண்பு பாருங்க, அதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணார். எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 2-3 மாதத்துக்குள்ளேயே அவருடைய பிரசங்கமானது முடிவாகி போச்சு. அடுத்து என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரியல, சுத்தமாக எம்டி ஆகிப்போச்சு. அவர்கள் ஒரு மனிதர்களை ஃபாலோ பண்ணால் இப்படி தான் பிரசங்கம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய பைபிள் இருக்குது, நம்ம எதை போதிக்க போகிறோம், நம்மலாம் பாருங்கள் ஜபத்தை குறித்து இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஆவியான ஒரு வழி நடத்துறது தான். ஒரு வசனத்தை எடுத்து வந்து இருக்கிறது 3 வாரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 4 வசனத்தை விட்டுறலான்னு பார்த்தா முடியல. பால்யோக பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு தெரியல. அவங்க தேவ சமூகத்தை நோக்கி காத்திருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்து மற்ற மனுஷனை வந்து பின்பற்றாத, அவர்கள் மாதிரியே இருக்கும் பின்பற்று, அவர் நடக்கையின் முடிவை பின்பற்று, அவருடைய விசுவாசத்தை பின்பற்று. ஆனா அதே பிரசங்க ஸ்டைல், அதே மாதிரி அவர்கள் மாதிரி நடத்தணும் அப்படின்னா முடியாது. அது வந்து அவர்கள் இதுக்கு வந்து எடுபடும். இங்கே வந்து நீர் பேசும் பொழுது நீ என்னிட்ட இருந்து நீ வேதவசனத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஒரு யூனிக்னஸ்ல நீ பிரசங்கம் பண்ணும் பொழுதுதான் நீங்கள் யார் என்று ஜனங்களுக்கு தெரிய வருனார். அப்புறம் தான் அவர் தன்னோட தவறை தெரிஞ்சுக்கிட்டார், மன்னிப்பு கேட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பாருங்க நிறைய காரியங்கள் வந்து ஜனங்களுக்கு வந்து சத்தியங்களை போதித்தாரு. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சபையாய் வந்து அவருடைய சபை வந்து வளர்ந்துச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல வந்து விசுவாசி இருக்கக்கூடிய சபையாக வந்துச்சு. நானும் அவரை வந்து ஒரு தரம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்தாரு. அதனால வந்து நாம் வந்து மற்றவர்களை வந்து நடக்கையை பின்பற்றலாம், மற்றவருடைய விசுவாசத்தை பின்பற்றலாம், அவருடைய சொல்கிற காரியங்களை பின்பற்றலாம், அது தவறு கிடையாது. ஆனால் நமக்குன்னு ஒரு இது வச்சிருக்கணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கு பாருங்க. கர்த்தர் நம்ம அப்படிதான் வச்சிருக்காரு. இந்த உலகத்துல 800 கோடி பேர் இருக்காரு. 800 கோடி பேர் விசுவாசிமா இருந்தாலும் 800 கோடி பேருக்கு ஒரு 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 நம்ம எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்பு, சபை கட்டமைப்பு உள்ள இருக்கிறோம்.
சபைக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து ஒரே பசுத்தாவினர் இருக்காரு, ஒரே கர்த்தர் இருக்காரு, ஒரே வேதம் இருக்கிறது, ஒரே அபிஷேகம் இருக்கிறது. இதெல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வந்து உங்களை வந்து ஒரு யூனிக்னஸா தான் கொடுத்தாரு. இன்னொருத்தருடைய காப்பியா வந்து நம்மளை வந்து தேவன் வந்து சிருஷ்டிக்கப்படல. நான் ஒரு யூனிக்னஸ் சொல்லுறேன் பாருங்க. அடுத்தவங்க நம்ம காப்பி அடிக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நான் ஒரு கம்பெனில வந்து வேலை பார்த்தேன் பாருங்க. அங்கே போனால் ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் வந்து நான் வந்து எனக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் வந்து கிடைச்சது பாருங்க. அங்கே போனவுடனே எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப வயசு சின்ன பையனாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. பெரிய ஒரு ஹையர் போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் ஒரு கம்பெனியை கொடுக்குறோம், நீங்கள் அந்த கம்பெனியை வந்து வந்து சரி பண்ணி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கறத பற்றி யோசிப்போம் அப்படின்ட்டாங்க. செலக்ட் பண்ணதுக்கு பெரிய போஸ்டிங்காக நான் வேலை கொடுத்தது ஒரு சின்ன ஒரு இதுக்கு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனி ஒரு 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 முதலாளி வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க, மேனேஜிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதுலே மற்ற எல்லா பிஸ்னஸை காட்டிலும் ரொம்ப மோசமான ஒரு பிஸ்னஸ், சுத்தமாக லாஸில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பெனியை கொடுத்துட்டா, ஒரு ஒழுக்கமே இல்லாத ஒரு பிஸ்னஸ், என்ன நடக்குது, ஒரு 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 மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனே அந்த இடத்துல சுத்தமாக இல்லை. இதை நீங்கள் சரி பண்ணி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற போஸ்டிங் வந்து நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி எங்களை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, என் கையில் கொடுக்கும்பொழுது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அதை பார்த்துட்டு வேலைக்கு சேர்ந்து அங்கே உள்ள பிரச்சனை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்க. நான் பார்த்தேன் பாருங்க, பார்த்துட்டு அவங்க சொன்ன ஃப்ரேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணவே முடியாது. அது ஆரம்பத்துலேருந்து பிரச்சனையாக இருக்குது. உடனே நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில், ஐயா எனக்கு வந்து நான் வேலை செய்கிறேன், நான் சரி பண்ணி கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மெத்தடில் வந்து சரி பண்ண முடியாதுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது எத்தனை வருஷம் கம்பெனி தெரியுமா, நாங்கள் இத்தனை பேர் வேலை பார்க்குறோம் தெரியுமா, உங்களுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, நாங்கள் இப்படி தான் வேலை செய்கிறோம், இப்படி தான் நீங்களும் இருக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாதுன்றார். நான் சொல்ல, ஐயா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்த ஃப்ரேமில் வேலை செஞ்சனால தான் ஒருத்தருமே இல்லை, எல்லாருமே ஓடிட்டாங்க, எனக்கு ஏன் சைடில் விடுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, கடைசியில் வேறு வழி இல்லை அவங்களால, சரி நீங்கள் முடிச்சு கொடுத்தா பாருங்க, இத்தனை வருஷம் எல்லாரும் முடிச்சு கொடுக்கல, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்கள் பண்ணி பாருங்க, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணி காமிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கொடுத்து நீங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் மேலே வெறுப்பாக தான் நடந்தாங்க, நிறைய மீட்டிங்லேயும் நம்ம ரொம்ப தலைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் நான் போய் முதல் சமுத்திர பேர் பிரச்சனை வச்சேன் பாருங்க. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும், இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு நூல் 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 கண்டை எடுத்து போய் சிக்கலில் போட்ட மாதிரி எந்த இடத்துல இந்த பிரச்சனை சால்வ் பண்ண தரல, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஜெபம் பண்ணேன். கர்த்தர் டிட்டோ சொல்லிக் கொடுத்தாரு. அந்த ஒரே வருஷத்துக்குள்ள அந்த நஷ்டமான கம்பெனி லாபமாக்கி, லாபம் மட்டும் கிட்ட அந்த டாப் கம்பெனியை கொண்டு வந்து பாருங்க. அந்த எல்லா பிஸ்னஸ் விட நம்ம வச்சுருக்க பிஸ்னஸ் தான் வந்து இது வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, நான் மற்றவங்களை ஃபாலோ பண்ணேன், அவங்க கொடுத்த அந்த பேட்டர்ன் ஒரு கட்டமைப்பு நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக நானும் ஒரு ஃபெயிலியராக தான் போயிருப்பேன். எனக்கு தெரியும் கர்த்தருடைய அழைப்பு என்ன, என்னை எதற்காக அந்த கம்பெனியில் வச்சிருக்காரு, கர்த்தர் வந்து ஏன் மூலியமா அந்த இடத்துல மகிமைப்படணும். அப்போ முடிக்காத ஒரு பிரச்சனையை வந்து கர்த்தர் வந்து முடிச்சுக்காரு. அதோ நான் ரொம்ப திறமை உள்ளவன் அதனால தான் பிரச்சனையை சரி பண்ணேன் அப்படின்லாம் கிடையாது. தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருந்தேன், காத்திருந்தேன், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒவ்வொன்றும், இந்த பிரச்சனையை சரி பண்ணு, இந்த வெண்டாரை கூப்பிட்டு பேசு, இந்த காரியங்களை நீ இப்படி சரி பண்ணு, இப்படி சரி பண்ணால் ப்ராஃபிட் ஆகும், எங்கே லாஸை போகுது லாஸை கட்டுப்படுத்து, இதெல்லாமே கர்த்தர் சொல்லிக் கொடுத்தாரு பாருங்க. அவங்க ஆரம்பத்தில் வந்து என் மேல் ரொம்ப வெறுப்பாக பேசினாலும் முடிவில் வந்து அந்த கம்பெனி ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டுறாரு. கிட்டத்தட்ட அவர் கீழே வந்து ஒரு 150க்கு மேலே இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு எம்ப்ளாயரு, அவரை பார்க்கணுன்னா காலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கினா 5 மணிக்கு தான் பார்க்க கிடைக்கும். அப்பேற்பட்டாலும் என்னை கூப்பிட்டு நேரடியாக என்னை கூப்பிட்டு வந்து நான் வந்து பாராட்டுறேன், நான் அவங்க நிறைய கம்பெனி கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுங்கன்றாரு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறது காரியத்தை சொல்ல வர்றேன் அப்படின்னா, என்னுடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தேன் பாருங்க. மற்றவங்க ஃப்ரேமுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறோமோ அதற்கே மற்றவங்க கீழ்ப்படிய வேணாம்னு சொல்லி நான் சொல்லலை, கீழ்ப்படியலாம், நம்மளோட ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஐடியாஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா கீழ்ப்படியலாம். ஆனால் நாம் வந்து நம்முடைய யூனிக்னஸை வந்து விட்டுறக்கூடாது. நம்முடைய அழைப்புடைய அந்த அந்த ஒரு இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மற்றவங்க மாதிரி தான் இருப்போம். மற்றவங்க என்ன செய்யறாலும் இப்போ நம்ம வந்து பிழைப்புக்காக வேலை செய்யறவங்களா இருப்போம் பாருங்க. நான் அப்படி செய்யறதுனால தான் அடுத்தடுத்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றங்கள் உண்டாயிடுச்சு. அது மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க. இன்னைக்கு வேதத்தில் வந்து 2 கப்பேற்று வந்து நான் பார்ப்போம் பாருங்க. முதலாவது தாவீது கோலியாத். இதை பாருங்க, நீங்க தாவீது கோலியாத் காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, இந்த தாவீது கோலியாத் அந்த 2 பேர் எதிர்கொள்ற ஒரு காரியத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் ரஃபாகவே சொல்றேன் பாருங்க. அவர்கள் வந்து எதிர்கொள்ள போகும் பொழுது அவன் வந்து இஸ்ரவேல் ராணுவத்தை வந்து துச்சமாக பேசுகிறான். இதை பார்த்தோன்னா பவுலுக்கும் பயம், அவனை பார்த்தோன்னா அவன் நேராக சொல்றேன், 2 ராணுவம் ஒன்றாக நான் ஏன் ஒரு ஆள்கிட்ட போய் பேசிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அடிமையா இருக்கிறோன்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க பாருங்க. உடனே தாவீது அந்த இடத்துல போறான், அந்த சகோதரர்களை பார்க்க போறான். அவனுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அது ரிவார்டு நல்லா ரிவார்டு கேள்விப்பட்ட உடனே நான் வந்து இறக்க சொல்லி ஆவியானவர் வந்து அவர் தாவீதை வந்து வழிநடத்துறாரு பாருங்க. உடனே சவுல்கிட்ட போய் சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்க இப்படியாக. 1 சாமுவேல் 17 அதிகாரத்துக்கு சம்பவம் வருகிறது. 1 சாமுவேல் 17:32 சொல்ல பாருங்க. தாவீது சவுலை நோக்கி,
இவன் நிமித்தம் ஒருவனுடைய இறுதி உங்களுக்கு கலங்க வேண்டியதில்லை, உங்களுடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன்றார். பாருங்க, வயசு இருக்கு. அவர் சின்ன வயதுலேருந்து யுத்த வீரன். இவர் இப்பதான் வந்து வாலிப வயசை ஒரு டீனேஜை தாண்டி வந்திருக்கிறாரு. இவரே சவுல்கிட்ட போய் தைரியமா வந்து சொல்றாரு, என்னால அவனை ஜெயிக்க முடியுன்றார். ஏன் அப்படின்னா, தன்னை அவன் வந்து பார்க்கல, தன்னுடைய தேவனுடைய பலத்தை வந்து வந்து பார்க்கறான் பாருங்க. பெரிய பெரிய யுத்த வீரர்கள்லாம் வந்து கோலியாதை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த இடத்துல வந்து தாவீது பயப்படலை. ஏன் பயப்படலை அப்படின்னா, தேவன் இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. அது மட்டும் கிடையாது, சொல்றாரு பாருங்க. அப்போது சவுல் 33வது வசனம், தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உங்களுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் சிங்கமும் ஒரு விஷயம் கரடியும் வந்து மந்தையில் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதன் வாய்க்கு தப்பி வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து நான் அடித்துக் கொண்டேன். சொல்ற பாருங்க, கர்த்தர் வந்து என்ன சிங்கத்தையும் ஒரு கரடியும் வந்து இதுக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு ட்ரைனிங் மாதிரி கர்த்தர் கொடுத்தாரு. நான் அதை பிடிச்சி வந்து நான் வந்து கொண்டுட்டேன். ஒரே ஆளை போய் ஒரு சிங்கத்தை கொண்டேன், ஒரு கரடை கொண்டேன்றேன். இவனும் அந்த பெலிஸ்தனும் வந்து எனக்கு எப்படி இருக்கான், அந்த விருத்த சேதம் இல்லாத விருத்த சேதனம் தேவனோட உடன்படிக்கை இல்லாத இந்த ஒரு மனிதனும் எனக்கு ஒரு மிருகத்துக்கு சமானமா இருக்கான். நான் வந்து அவன் வந்து பாருங்க தேவனுடைய சேனையை வந்து நிந்தித்தான், அதனால நான் கண்டிப்பா வந்து என்னால ஜெயிக்க முடியுன்ற மாதிரி வச்சிருக்காரு. அப்ப என்ன சொல்றேன், என் பக்கம் தேவனுடைய சேனை நிந்தித்தா அப்படின்னா என் பக்கம் தேவ சேனை இருக்குது, தேவன் என் கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றான் பாருங்க. உடனே பாருங்க 38வது சொன்ன முக்கியம். உடனே சவுல் தாவீதுக்கா தன் வஸ்திரங்களை உடுத்து எடுத்து வெண்கலமான ஒரு சீராவையும் தலைமையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பத்தயத்தையும் தன் வஸ்திரங்கள் கட்டி கொண்டு அதனே அவனுக்கு பழக்கம் இல்லாதவன் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவரை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர்களை கலைந்து போட்டு தன் தடியை பிடித்து கொண்டு ஆற்றுள்ள 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன் அடப்பையில் போட்டுக்கொண்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பிரச்சனையில் போனான். இங்க பாருங்க, இந்த இடத்துல முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த இடத்துல வந்து தாவீதை வந்து சவுல் வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வரான். என்ன கொண்டு வரான் பார்த்தா, என்ன சொன்ன மாதிரி, நீங்க வந்து யுத்தத்துக்கு போகும்போது நீ உன்னுடைய ஸ்டைல உன்னுடைய மெய்ப்பனுடைய ஆடைகள்ல மெய்ப்பனில் போனோம் அப்படின்னா நீ தோத்துருவ, அப்படி போகக்கூடாது. நீ என்ன பண்ண, என்னுடைய இதை போட்டுக்கோ, யுத்த வீரனுடைய ஆடையை போட்டுக்கோ, என்னுடைய வாழை பிடித்துக்கொண்டு இப்போ நீ போய் சண்டை போடு அப்படின்றாரு பாருங்க. கர்த்தர் வந்து ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிகர் அல்ல. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பாருங்க. தாவீதை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள கொண்டு வராரு. இது நீ இப்படிதான் இருக்கணும், நீ என்ன மாதிரியே இரு அப்படின்றப்ப சொல்றாரு, எனக்கு அதில் அபியாசம் இல்லை, எனக்கு வந்து அதில் பழக்கம் இல்லை, நான் ஒரு மேய்ப்பன்னா எனக்குரிய காரியங்களே போதும். சிங்கத்தை நான் கொள்ளும் பொழுது நான் ஒன்றும் பெரிய பட்டயம் போடல, நான் ஒரு கையில் பெரிய பட்டயமோ ஒரு கவசமோ எதுவுமே இல்லை. என் கையில் ஒரு கவன் இருந்தது, ஒரு தடி இருந்தது, அதை வச்சு தான் நான் போய் ஜெயிச்சேன். நான் எனக்கு அந்த சிங்கத்துக்கும் இவனும் வந்து பெரிய வித்தியாசமே எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால வந்து என்ன வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள நீங்க கொண்டு வர வேணாம், நான் வந்து என்னுடைய ஸ்டைல நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தடியை பிடிச்சி போய் ஒரு கவனு ஒரு கூழாங்க 5 கூழாங்கல்லும் ஒரு இதுதான். அந்த 5ல கூட 5மே யூஸ் பண்ணல, ஒரே கூழாங்கல்ல தான் வந்து அவர் வந்து பாருங்க இறக்குறான் பாருங்க. அதுக்காக பின்னாடி அவர் வந்து யுத்த வஸ்திரங்களே அவர் போடலை அப்படின்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த கத்துடைய காரியத்துல வந்து அவருடைய யூனிக்னஸ் தான் பாக்குறாரு. உடனே இவரும் போய், நீங்களே சொல்லுங்க, இவரும் போயிட்டு ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு அவ்வளவு பெரிய ஒரு எல்லாமே வெண்கல இதெல்லாம் போட்டுட்டு ஓடுனானா அந்த இடத்துல கண்டிப்பா தோத்துருப்பான். ஆனா அதை சொல்லல. அவன் சொல்லும் போது சொல்றாரு, நான் என்னுடைய யூனிக்னஸ்ல நான் ஓடுறேன், என்னுடைய அழைப்பு என்ன, மெய்ப்பனுடைய அழைப்பு, மெய்ப்பன் மூலியமாவே பொண்ணு. அப்படி போகும்போது தான் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாயிருச்சு. அப்படிதான் தேவனுக்கு வந்து கனம் கிடைக்கும். நாளைக்கு ஒருவேளை போய் இதெல்லாம் போய் ஜெயிச்சிட்டா அப்படின்னா, இவன் பிறந்ததுலேருந்து இவனும் ஒரு வீரன் அதனால தான் ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். ஆனால் அந்த இடத்துல கிடையாது. ஒரு மெய்ப்பனை கொண்டு தேவன் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய ரட்சிப்பை வந்து கட்டளையிட்டாரு. சவுலே வந்து யுத்த வீரன், நல்லவா, எல்லாருக்கும் உயரமான ஆளு, அவனே பயப்படுறான். ஆனா அதை குறித்து வந்து பார்க்கல. நான் கர்த்தர் வந்து யாரை கொண்டும் பயன்படுத்தலாம் அப்படின்றத முக்கியம் பாருங்க. அந்த இடத்துல தாவீது தன்னுடைய ஸ்டாண்ட்ல வந்து உறுதியா நின்னாரு பாருங்க. ஒரு பவுல் சொல்ற மாதிரி, சவுல் சொல்ற மாதிரி ஒரு இதுல வந்து போகல, ஒரு அழைப்புல போல. ஒருவேளை அதை போட்டு போயிருந்தா கண்டிப்பா அந்த இது வெற்றி உண்டா இருக்குமா இல்லை எனக்கு தெரியல. ஆனா ஒரு அழைப்புல வந்து அந்த நிலைச்சு நின்று அந்த இடத்துல போகும்பொழுது இன்னும் ஒரு வெற்றியை வந்து கர்த்தர் கொடுத்தாரு. அதுவும் அந்த வெற்றி பெரிய வெற்றியா இருந்தது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அது ஒரு ரட்சிப்பை ஒரு சாதாரண மேப்பன் மூலியமா கொடுத்தாரு. அப்படின்னா அந்த தாவீது அந்த யூனிக்னஸ் வந்து இந்த இடத்துல விட்டு கொடுக்கவே இல்லை பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா மோசையோட காரியத்தை பார்ப்போம். மோசையோட காரியத்துல இதே பிரச்சனை வந்தது பாருங்க. மோசை வந்து பாருங்க
என்னாகும் 12வது அதிகாரத்துல வந்து விதமாக சொல்லப்பட்டிருக்குது. வசனம் நீங்க படிச்சு பார்த்தோன்னா, மோசே வந்து எத்தியோப்பியா ஸ்திரியை வந்து திருமணம் பண்றாரு பாருங்க. திருமணம் பண்ண உடனே அவங்க மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் சரியான ஒரு கோபம். மிரியம் யாருன்னா மோசையோட கூட பிறந்த ஒரு அக்கா பாருங்க. மிரியா மூலியமா தான் வந்து சிறு வயதிலே மோசே வந்து காப்பாற்றப்பட்டாரு. அந்த நைல் நதியில் விடும் பொழுது அவங்க அம்மாவை கொண்டு வந்து சேர்த்த எல்லாமே மிரியாவுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மோசே மாதிரியே ஒரு ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணுன்றாங்க. அது சொல்றாரு பாருங்க 2வது வசனம், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களையும் கொண்டு அவர் பேசலையே என்றாரு பாருங்க. ஆரோன் வந்து அவரோட தம்பி மோசே. அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து இவர் திருமணம் பண்ணது காரியங்கள் பிடிக்காதனால வந்து அவர் மட்டும் தான் கர்த்தர் நடத்துவாரா, அவர் மூலியமா தான் கர்த்தர் பேசுவாரா, ஏன் எங்களை கொண்டு ஏன் பேசக்கூடாது அப்படின்றாரு. உடனே பாருங்க 3வது வசனம் பார்த்தா, மோசேயான பூமியில சகல மனிதரும் மிகுந்த சார்ந்த குணம்னார். இவர் ரொம்ப பொறுமையா தான் இருக்காரு. ஆனா தேவன் பொறுமையா இல்ல. 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, சடுதியிலே உடனே தேவன் வர்றாரு. உடனே தேவன் வந்து பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட உடனே உடனே இறங்கி சொல்றாரு, கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்படுவதற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூண் இறங்கி கூடாரவாசல் ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு அவர்கள் இருமும் போனார்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தர் நான் தரிசனத்திலே அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் எங்கள் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கிறான் பாத்துக்கோ. நான் அவனுடைய மறைமுகமா அல்ல முகமாவும் பிரத்யட்சமா பேசுவேன். அவன் கர்த்தர் சாயலை காணுங்க, இப்படி இருக்க நீங்கள் தாசனாய மோசைகள் விதமாய் உங்களை பயமில்லாமல் போனதுன்னு என்ன கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டது. நீங்க பார்த்துட்டீங்கன்னா தேவனே அவரை கடிந்து கொள்கிறார். அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை விட ரொம்ப மேன்மை உள்ளவன். உடைய அழைப்புங்கிறது வேற. அந்த அழைப்பை வந்து நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. நம்முடைய அழைப்புங்கிறது விசேஷமானவர்கள். நான் சொல்றேன், மோசே சிறுவயதில் மிரியாம் இல்லைன்னா அது மோசையோடைய காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முடிஞ்சிருக்காது பாருங்க. அப்போ மிரியாம் அந்த இடத்துல தன்னுடைய அழைப்பை வந்து சரியாக செய்தார். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க, மோசையோடைய இடத்தை எடுத்துக்கொள்ளணும், மோசை மாதிரியே டிட்டோவா இருக்கணும், மோசையை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் என்ன ஆகிப்போச்சுன்னா, கர்த்தர் அவரை கடந்து விடுறாரு. கை வந்து வெண் குஷ்டம் போல வந்து மாறிவிட்டுருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் வந்து அவர் மன்னிப்பு கேட்டு 7 நாள் கழிச்சு போறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், நாம இருக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு பார்த்தவனா இருக்கும் பொழுது நாம் வந்து நாம இருக்கும் பொழுது மாத்திரமே வந்து கர்த்தர் வந்து நம்ம அதை பயன்படுத்த முடியும். நாம் வந்து மற்றவர்களை போற அவரோட விசுவாசத்தை பின்பற்றலாம், அவரோட நடக்கையை பின்பற்றலாம். ஆனா அவர்களை போல நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவர் அதே மாதிரி நம்ம இருக்கணும், அதே பொசிஷன் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது பாரு. அது கர்த்தர் வந்து அதற்காகவே சிருஷ்டித்தாரு. இப்போ நானா தான் இருக்க முடியும், என்ன மாதிரி நூற்றாலும் மாற முடியாது. நான் மற்றவருடைய விசுவாசத்தை பின்பற்றலாம், நான் அவரை போல மாறவே முடியாது பாருங்க. ஏன்னா அவருடைய வழிநடத்தல் வேற, அவரை தேவன் கொண்டு வந்த காரியங்கள் வந்து வேற பாருங்க. இப்போ பவுல் எதை சொல்றாருன்னா, அப்ப நம்ம எல்லாரும் எதை நோக்கி ஓடுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12-14 பாத்தீங்கன்னா சொல்லுகிறாரு. பிலிப்பியர் 3வது பாத்தீங்கன்னா, நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேகினவரே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ, எதற்காக நான் அழைக்கப்பட்டனோ, அந்த அழைப்பை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன் என்றாரு. அப்போ நம்முடைய நோக்கம் என்ன, எல்லாருக்கும் சொல்ற வசனம், நம்ம எல்லாருமே வந்து ஆசையா தொடரணும். நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம், அழைப்பு என்ன, அந்த அழைப்பின் மேன்மை என்ன, கர்த்தர் அழைப்புக்கு எப்படி உண்மையிலோரா இருக்கிறார், அதை பிடித்துக்கொண்டு ஆசையா தொடரணும். 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக லக்கை நோக்கி நம்ம வந்து தொடரணும் பாருங்க. இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையை சொல்றாரு. அப்ப பவுலுடைய நான் பவுலான்னு கேட்டா, நான் பவுல் அல்ல, நான் பவுல மாதிரி நான் வந்து இருக்க முடியாது. ஆனால் பவுலுடைய விசுவாசங்கிறது இதுதான். அவர் சொல்றாரு, அவர் விசுவாசோட முடிவை சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8 வசனங்களை பாத்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டுவேன். பவுலுடைய விசுவாசங்கிறது பாத்தீங்கன்னா, இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு, நீதியுள்ள நியாயவாதியை கர்த்தர் அந்நாளில் எனக்கு தந்துருவார். எனக்கு மாத்திரம் அல்ல, இங்க பாருங்க, அவர் எனக்கு மட்டும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசதமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துருவார். அப்படின்னா அதே அழைப்பின் மெனுவை நான் பிடித்து கொண்டேன். அழைப்புல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன் அழைப்புல நான் ஓடுறேன். போனதா பவுல் சொல்ற மாதிரி எண்ணிக்கையோட பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் கர்த்தரோட புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா வச்சிருக்காரு. நான் வந்து அப்படியே நேராவா வந்து நான் அப்ப பேதுருவை பின்பற்ற முடியாது. கர்த்தர் எனக்கு அழைப்படுத்த அழைப்பின் நோக்கம் என்ன, அந்த பகுதியில என்னுடைய ட்ராக்ல நான் ஓடுறேன். ஏன் லக்கை நோக்கி நான் விசுவாசம் ஆசையா தொடர்றேன். நல்ல போராட்டத்துல நான் போராடுறேன், ஓட்டத்துல வந்து முடிக்க போறேன். இப்ப விசுவாசம் வந்து என்ன பண்றாரு, நான் காத்துக்கொண்டேன். என்ன மாதிரியே பிறகு எனக்கு நீதியின் கூட வந்து ரெடியா இருக்கு. அதே மாதிரி எனக்கு மாத்திரம் கிடையாது, என்னுடைய விசுவாசத்தை பின்பற்றுவர்கள், என்னை பின்பற்றுவர்கள் வந்து எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, நீதியின் கிரீடம் வந்து இருக்குது. அதான் அழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அழைப்பை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது, அழைப்பு நம்முடைய ட்ராக்ல ஒழுங்கா ஓடும் பொழுது, எத்தனை ட்ராக்லயும் போகாம கர்த்தர் வந்து உங்களுக்குன்னு வைத்த வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது.
உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த பண்டிகை காலத்தில் மிக தேவைகளாக இருக்கும். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். நீங்கள் உங்கள் ட்ராக்ல மட்டும் ஓடுங்க, மற்ற ட்ராக்ல போகவே தேவையில்லை. உங்களுடைய அழைப்பு மேன்மையானது. இஸ்ரவேலை கர்த்தர் அச்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாருன்றாரு. உங்களுடைய ட்ராக்கே வித்தியாசம். நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க பாருங்க. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. உங்கள் அழைப்பு என்ன? அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நடந்திருக்கீங்களா? அந்த அழைப்புல நம்ம சரியா ஓடி நம்ம சந்திச்சு பார்க்கணும். நான் ஜெபம் பண்ணுவோம். நன்மையின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காய் முதல் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பண்டிகை நாளில் ஆண்டவரே, எங்களுடைய அழைப்பு எங்கள் எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சூழ்நிலையில் போனாங்க ஆண்டவரே, எங்கள் ட்ராக்ல ஓட உதவி செய்கிறாங்க. நாங்கள் அந்த தேவன் அழைத்த பரம அழைத்தின் பந்தய பொருளுக்காக ஆண்டவரே, உங்களுடைய லக்கம் எங்களுடைய தேவன் ராஜ்யம் கட்டப்படும்ன்றது காரியங்கள் வந்து எங்கள் இலக்கம் எடுக்க வச்சிருக்கோம் ஆண்டவரே, இலக்காக வச்சிருக்கோம் ஆண்டவரே. மகிமைகளில் இலக்கா இருக்கிறது எங்களுடைய. நாங்கள் நோக்கி மாத்திரம் ஓடுகிற ஆண்டவரே, பணத்தை அல்ல, பணத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. பரம அழைப்பிலே, அந்த அழைப்பிலே சரியானபடி ஓட எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்க யாவரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அழைப்பை குறித்த ஒரு மேன்மை, அழைப்பை குறித்த ஒரு தரிசனம் எல்லாத்துக்கும் உண்டாகட்டும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.